தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியா? தமிழகத்தில் புதிய அரசியல் அலை கிளப்பியிருக்கிறார் நடிகர் விஜய். அவர் தொடங்கியுள்ள முக்கியமான கட்சியாக உருவெடுத்து வருகிறது. இளைஞர்கள், ரசிகர்கள், கல்வியறிவு பெற்ற நடுத்தர மக்கள் இவரின் முக்கிய வலிமை. ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிஜேபியின் வேறில்லாத நிலையை வாய்ப்பாக காண்கிறார் விஜய். சினிமாவில் மக்கள் மனதில் ஹீரோவாக இருந்த விஜய் அரசியலிலும் சுத்தமான மாற்று என்ற முகம் ஆக தன்னை நிறுத்தி முயற்சிக்கிறார். இப்போது அவர் அதிகம் பேசாமல் தேவையான இடத்தில் மட்டும் கருத்து சொல்வது மக்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறது. ஆனால் சவால்களும் இருக்கின்றன. ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றுவதே மிகப்பெரிய சோதனை. அரசியல் அனுபவமின்மை, எதிரிகளின் தாக்குதல் ஆகியவையும் முன்னிலையில் நிற்கின்றன. இதற்கிடையில் 2026 தேர்தலில் விஜயின் உண்மையான அரசியல் திறமையை சோதிக்கும் முக்கிய மேடையாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வருது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான்